ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இது அகிலாஸ் கிளாஸ் ரூம். நான் உங்கள் அகிலா. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிக் ஃப்ரெண்ட் +9 +8 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் +7 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது யூனிட் ராடில் டைரெக்டாக +7 அப்படின்னா எப்படி பண்ணிடுவோம். +8 அப்படின்னா இந்த மாதிரி யூனிட் ராடில் 8 எடுத்துருவோம். 9 அப்படின்னா எடுத்துக்குவோம். இப்போ யூனிட் ராடில் நம்ம 9 இல்லை அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10th ராடுக்கு போவோம். 10th ராட் போகும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? +9 ஆட் பண்ணுறதுக்கு +10 -1 யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ 9 இங்கே இருக்குது, இப்போ இங்கே 8 இல்லை. இப்போ +8 பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? -2 +10 யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 8 இருக்குது, இங்கே யூனிட் ராடில் 8 இருக்குது. 8 +7 +7 பண்ணால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 7 கூட நம்ம எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும்? ஸோ அந்த நம்பர் தான் 7ஓட ஃப்ரெண்டு. 7 கூட 7 + 3 = 10, அப்படி தானே? அப்போ 7 கூட நம்ம 3 ஆட் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணணும்? 7ஓட ஃப்ரெண்டு 3 அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்போது 8 + 7 என்ன பண்ணணும்? 8 +7னா -3 +10. அப்போ ஆன்சர் என்ன? 15. நீங்கள் +7 பண்ணும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? -3 +10 பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இப்போ சம்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ சம்ஸ் பார்த்துடலாம். பிக் ஃப்ரெண்ட் +7 +70 பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம +7 அப்படின்னு என்ன பண்ணணும்? -3 +10 பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி +70 பண்ணும்போது 10th ராடில் 70 இல்லை அப்படின்னா நம்ம 100th ராடுக்கு போவோம். 100th ராடில் நம்ம ஒரு 100 ஆட் பண்ணால் என்ன பண்ணணுமோ 10th ராடில் 3 பீட்ஸ் நம்ம கீழே இருக்கணும். 30யை நம்ம கீழே கொண்டு வரணும். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த சம்ஸ் பண்ணலாம். சம்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 3 + 7 3 + 7. இப்போ இங்கே நம்ம 3 கொண்டு போயிட்டோம். யூனிட் ராடில் நமக்கு இப்போ 7 இல்லை. 7 இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம்? 10th ராடுக்கு போவோம். அப்போ 10th ராடுக்கு நம்ம போகணும் அப்படின்னா 7ஓட ஃப்ரெண்ட் யார்? 3. ஸோ அப்போ நம்ம 10th ராடுக்கு 10 மேலே போகும்போது யூனிட் ராடில் 3 பீட்ஸ் நம்ம கீழே கொண்டு வரணும். இதுதான் நமக்கு ஃபார்முலா. 3 + 7 என்ன பண்ணணும்? -3 +10. ஸோ ஆன்சர் 10. இப்படி தான் நம்ம சம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் 4 + 7. 4 + 7 பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்னு படிச்சிருக்கோம்? +7 பண்ணணும் அப்படின்னா -3 +10 -3 +10. ஸோ ஆன்சர் 11. 8 + 7 என்ன பண்ணுவீங்க? 8 + 7 -3 +10. ஸோ ஆன்சர் 15. 9 + 7 9 + 7 got it? நம்ம ஒரு டைமும் நம்ம சொல்ல வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக சொல்லுங்கள். போக போக உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். 16. அதே மாதிரி தான் இப்போ 10th போனோம். இப்போ 10th ராடில் நம்ம இப்போ அடிஷன் பண்ண போகிறோம். 30 + 70. இப்போ டேரெக்டாக நம்ம 70 எடுக்கிறதுனா என்ன பண்ணிடுவோம்? இங்கே 70 எடுத்துருவோம். இங்கே இப்போ என்ன சம்னா நம்மளுக்கு 30 + 70. ஸோ 30 + 70 என்ன பண்ணுறது? இங்கே நம்மளுக்கு 60 தான் இருக்குது, 70 இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 100th ராடுக்கு போகணும். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? +70 ஆட் பண்ணணும் அப்படின்னா -30 + 100 பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 100. ஸோ 30 + 70 பண்ணணும் அப்படின்னா யூனிட் ராடில் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம 10th ராடுக்கு போவோம். 10th ராடில் எதுவும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா அந்த வேல்யூஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம 100th ராடுக்கு போவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் 40 + 70. 40 இங்கே 10th ராடில் போயிடுச்சு. 40 + 70க்கு என்ன ஆயிடுச்சு? 70 இங்கே நம்ம 10th ராடில் இல்லை. ஸோ நம்ம 100th ராடுக்கு போகிறோம். ஸோ இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? -30 + 100. ஸோ 110. நெக்ஸ்ட்டு 80 + 70. 80 + 70. 80 இங்கே இருக்குது. 80 எடுத்துட்டோம். +70 பண்ணால் என்ன பண்ணணும்? -30
plus 100. So 150 is the answer. Next sum, 90 plus 70. 90 இங்க இருக்கு, 90 இங்க இருக்கு, plus 70. Plus 70 நம்ம என்ன பண்ணுவோம்? minus 30 plus 100. 160 answer. Okay. இப்போ நம்ம next என்ன பண்ணலாம்? plus 7 யூஸ் பண்ற வர sums எல்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். நான் sums நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்களோட பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. நோட்புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க தான் sums பண்ண போறீங்க. நீங்க பண்ற sums எல்லாம் கரெக்ட்டா நம்ம செக் பண்ணலாம். ஓகே? ஃபர்ஸ்ட் sum ரீட் பண்ணுங்க. 8 plus 1 plus 7. 8 plus 1 plus 7 என்ன பண்ணுவீங்க? minus 3 plus 10. ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு செக் பண்ணுங்க. 16 அப்படின்னா கரெக்ட்டா. தப்பா வந்திருந்தா மறுபடியும் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 8 plus 7 minus 5. செகண்ட் சம் என்ன? 8 plus 7 minus 5. 8 plus 7 minus 5. Answer 10. Okay. Next 4 plus 7 plus 7. 4 plus 7. இப்போ என்ன பண்ணணும்? நோட் பண்ணுங்க. நம்மளுக்கு யூனிட் ராட்லயே 7 இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா நம்ம 7 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ the answer 18. 9 minus 8 plus 7. 9 minus 8 plus 7. Got it? Answer 8. 9 minus 1 plus 7. 9 minus 1 plus 7. Answer 15. 4 plus 7 plus 9. 4 plus 7 plus 9. Answer 20. ஓகே, உங்களுக்கு நான் இப்போ சம்ஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வர சம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பிக் ஃப்ரெண்ட் +6 எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.